வணக்கம். இன்றைய வானிலை தகவல். தமிழக பகுதிகளில் மேநிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை வருகிற நாட்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல ஆங்காங்கே பகல் நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் இரவு நேரத்தில் ஒரு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை பொறுத்தவரை அடுத்தடுத்த மணத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் அளவில் கடந்த மாதத்தில் பதிவான மழையளவு: சென்னை, திருவள்ளூர் மாவட்டத்தில் தலா 17 சென்டிமீட்டர் பதிவிற்கு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் தலா 16 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம், சென்னை தலா 13 சென்டிமீட்டர் பதிவிற்கு, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தலா 11 சென்டிமீட்டர் பதிவிற்கு, சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம் 10 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல திருவண்ணாமலை, தூத்துக்குடி மாவட்டத்தில் தலா 6 சென்டிமீட்டர் பதிவிற்கு, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தலா 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல தென்காசி, விழுப்புரம், மதுரை மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல கோவை, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல கோவை, ராணிப்பேட்டை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர் மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல வேலூர், திண்டுக்கல், விழுப்புரம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, சேலம், நாமக்கல், விழுப்புரம், பெரம்பலூர், தேனி மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்கள் திருப்பத்தை ஷேர் செய்யுங்கள்.